என்ன தேவைப்படுகளை இன்றைக்கும் இயேசு வாழ்ற ஜெப வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன தரிசன நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வந்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவதாக. விசேஷமாக நேற்றைய தினத்திலும் கழிந்த நாள் தொடர்ச்சி மூலமாக இயேசு சாட்சியின் ஜீவிதத்தை குறித்து பார்த்தீங்க. ஆமேன். இன்றைக்கும் இந்த தீர்க்கதரிசன சத்தம் மூலமாக இயேசு வாழ்ற வீட்டில் வருகிற வார்த்தை வசனமாவது வெளிச்சம். இந்த சாட்சியின் ஜீவிதம்தான் வெளிச்சத்தை கொண்டு வரும். வெளிச்சத்தை குறித்து பார்க்க போறீங்க. ஒரு மனுஷ வெளிச்சமாக இருந்தால் அவனுடைய வசனம் என்ன சொல்றது? ஒருவனுடைய கண் ஒருவனுக்கு வெளிச்சமாக இருந்தால் அவன் பார்க்கிறதெல்லாம் நன்மையாக இருக்கும். ஒருவனுடைய கண் இருளாக இருந்தால் அவன் பார்க்கிறதெல்லாம் இருளாக இருக்கும். அதை எதுவும் காண முடியாது. வெளிச்சமாக இருந்தால் அதோட ரகசியத்தை கண்டுகொள்ள முடியும், அதோட மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது வெளிச்சங்கிற தலைப்பு உங்களுக்கு என்ன சொல்லுகிறது? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறத ஜபத்தோடு இருங்க. ஜபத்தோடு பின்தொடர்ந்து செய்தியை கேட்க இணைஞ்சிருக்க கர்த்தர் தாமே உங்களை நடத்தி போவதாக. வழியில போவோம். வசனம் என்ன சொல்கிறதுனா வெளிச்சம். நீங்கள் இன்னைக்கு கேட்க போகிற தலைப்பு வெளிச்சம். இந்த செய்தியை சாட்சியார ஜீவிதம் ஜீவிக்கிறவங்கள்ட்ட தான் இந்த வெளிச்சம் உதிக்கும், தோன்றும் என்று வேதம் கருதினால அவங்கள்ட்ட சொன்னேன். ஆண்டவர் சொன்னால் வேத பரிதர்கள் யோபு, தாவீது ஆண்டவருடைய சாட்சியான ஜீவிதம் உலகத்தில் எல்லாம் தான் லட்சுமி கொண்டு வந்திருக்கு. இறுதியாக நமக்கு கிருபையின் காலம். இப்போ இயேசு தான் நமக்கு சாட்சி. அவர் ஆட்டுக்குட்டியானவர். அவர் இடத்து கழுவப்பட்டு தான் நான் இன்னைக்கு சாட்சியாக நிற்கிறது. என்னுடைய சாட்சி, அதே ஊழியர்களுடைய சாட்சி, அவருடைய விசுவாசிகள் சாட்சி, அநேக விசுவாசிகள் சாட்சிக்கு முகத்து அநேக விசுவாசிகள் எழுப்பி கொண்டிருக்கிறது. அநேக ஊழியக்காரருடைய சாட்சி அநேக ஊழியக்காரர்களை எழுப்பி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சி இந்த உலகில் இருக்கிற ஒட்டுமொத்த மனுஷனையும் லட்சிப்புள்ள எடுத்துக்கிறது. ஆமேன். ஆண்டவர் நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசு நமக்கு வழியாக இருக்கிறார், ஒரு வழிகாட்டி. அவர் தான் உலகத்தில் நம்பர் ஒன் வழிகாட்டி. ஆனால் அன்று இயேசு சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தமாக்க போகிறேன். இந்த உலகத்தில் அநேக வழிகாட்டுகள் உண்டு, அநேக வாசத்தலங்கள் உண்டு. அன்று அது ஒரு வாசத்தல் தான் நான். என்னை இல்லாமல் இன்னொரு வாசல் உங்களுக்கு இல்லை. இது அவருடைய ஆடுகள், அவர்களை பின்பற்றுகிறோம். அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய வசனத்துகளுக்கு பின்தொடர்கிறார்கள் என்றுதான் வெளிச்சமான வார்த்தை நம்முடைய சொல்லு. அவ்விதமாக வெளிச்சம். 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இவ்விதமாய் மனுஷன் உங்களை நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசிக்கப்படும். அப்போ யார் மேல நம்ம வெளிச்சம் பிரகாசிக்கணும்? வெளிச்சம் பிரகாசிக்கணும். யார் மேல பிரகாசிக்கணும்? நம்ம ரசிக்கப்படாத ஜனங்கள் மேல நம்ம வெளிச்சம் பிரகாசிக்கணும். இன்னொரு ஆளுக்கு மேல நம்ம ஒளி பிரகாசிக்கணும். அப்போ அவர்கள் நம்ம வெளிச்சத்தை பெற்று அவர்களும் ஒளி கொடுக்கலாம் மாறணும். இதுதான் ஆண்டுடைய இந்த வார்த்தையுடைய சத்தியம். நல்லா வாசிங்க. முடிவாக அந்த வசனத்துடைய ஆழத்தில் போய் நீங்கள் சத்தியத்தை கை கொண்டு நடக்கணும். நல்லா வாசிங்க. இயேசு சொல்ற வார்த்தை, விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு என்ன செய்யணும்? நம்ம நற்குரிய உள்ளவர்களாக இருக்கணும். 2
பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி நற்கிரியினால பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தணும். 3, உங்கள் வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசிக்க கடவுள். நம்முடைய வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசிக்கணும். இதை இயேசு நமக்கு சுவிசேஷமாய் சொல்லி கொடுத்திருக்கிறார். நற்கிரியை, ஆமீன், ஒன்று நற்கிரிய பிதாவினாலே, ஆமீன், மகிமை வரும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசிக்கணும். நற்கிரியை தான் முக்கியம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை தான் மெயின். இயேசு நமக்கு போய்ச்சி கொடுக்குறாரு. கிரியையில் காட்டணும். நல்ல கிரியை வெளிச்சம். வெளிச்சம் என்ன? இப்போ பாருங்களா, வானத்தில் நிறைய நட்சத்திரம் போகுதா இல்லையா? அதில் என்னெல்லாம் வெளிச்சம் கொடுக்குது? ஆமீன். வெளிச்சம் கொடுக்குறது ஒன்று தான். அது ஏது? சூரியன் தான் வெளிச்சம் கொடுக்குது. அப்படிதான் வானத்தில் நிறைய பார்க்குறீங்க. வானத்தில் நிறைய நட்சத்திரம் ஒளி கொடுத்துட்டு இருக்கு. சந்திரனும் ஒளி கொடுக்குது. ஆனால் அதெல்லாம் ஒளி கிடையாது, பிரதிபலிப்பு. ஆமீன். அதெல்லாம் ஒரு கோள்கள். அது விஞ்ஞானம் சொல்லுதா இல்லையா? எல்லாம் நீங்கள் டாக்டரா இல்லை விஞ்ஞானியான்னு கேட்டுறாதீங்க. படித்த படிப்பை யூஸ் பண்ணுறேன். சந்திரன் ஒரு கோள். நீங்கள் நட்சத்திரம் சொல்கிறீங்களே, மின்னிக்கொண்டு இருக்கு, அது ஒரு கோள். அது ஒருவேளை விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அக்கினி கோளாக இருக்கலாம், சாம்பல் கோளாக, அது எனக்கு தெரியாத போய் வாதாடுறதுக்கோ அது அப்படிதான் சொல்லிருக்கோ நான் ஆடலை. ஆனால் தெரிஞ்சேன்னு சொல்கிறேன். சந்திரன் ஒரு கோள், அதுவும் ஒளி கொடுக்குது. என்னுடைய என்னன்னா இதே மாதிரி ஒரு கோளாக இருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் விஞ்ஞானம் சொல்லுது சில நெருப்பு கோளம் அங்கே இருக்குன்னு சொல்லுது. அதை பற்றி எனக்கு தெரியாத இடத்த வாதாட போகிறதுக்கு நான் ஆடலை. அதே நேரம் அப்போ ஒரு பிரதிபலிப்பை குறித்து நான் உங்களுக்கு ஓமையாக காட்டுறேன். சந்திரன் ஒரு கோள், ஆனால் பிரதிபலிக்கிறது. ஆனால் சூரியன் ஒன்று தான். அப்போ அர்த்தம் என்னன்னா இயேசு ஒருவர் தான் ஒளி. அந்த இயேசுங்கிற ஒளி, இயேசுங்கிற ஒளியை நாம் பெற்றுக்கொண்ட நிமித்தம், நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஒளியில் நற்கிரிய நமக்கு முன்பாக இருக்க ஜனத்தில் இருக்கும்போது நமக்கு ஒளி நற்கிரியங்கிற அந்த கிரிய நிமித்தம் அவர்கள் மேல் பிரகாசிக்க கட்டளாகிய இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நற்கிரியை மூலம் அவங்கள ஒளி கொடுக்கலாம் மாற்றணும். அவங்கள்ட்ட இருக்க இருளை மாற்றணும். அவங்களுடைய இருள் கண் ஒளியாக மாறணும். அதுதான் அன்றைக்கு சொல்கிறார். இப்போ பாருங்க, சூரியன் ஒன்று தான் வெளிச்சம் கொடுக்குது. சந்திரன் அது ஒளி கொடுக்கிறது கிடையாது. அந்த சந்திரனுக்கு மேலே சூரிய வெளிச்சம் படுகிறது, பட்டு அது பிரதிபலிக்கிறது. அதுதான். அப்போ இயேசு ஒளியா பூமிக்கு வந்தார். அவர் தான் ஒரிஜினல் ஒளி. அவர் தான் வசனம், அவர் தான் வார்த்தை, அவர் தான் தீர்க்கதரிசி, அவர் எல்லாம் ரட்சிப்பு. வழி அவரால் இல்லை, அப்போ இல்லை. அதான் சார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னால் வேறு வழி உங்களுக்கு இல்லை, நானே ஒளியாக இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பேன், நானே நல்ல செடி, நானே நல்ல மரம், நானே கொடி, என் பழத்தை தனி கொடி நல்ல செடியாக இருக்கலாம். அப்போ கிரியில் உனக்கு நல்ல கனியை கொடுக்கலாம். அதுதான் சொல்கிறது. அப்போ இயேசு என்ன காட்ட, ஒரு கணத்து ராஜா மறுகணத்தை காட்டிக்கிட்டு பூமிக்கு நீ உப்பாயிரு. உப்புனா என்ன சால்ட்டு, சால்ட்டுனா என்ன உப்பு, உப்புனா என்ன சால்ட்டு சொல்லி இருக்காத, கேள்வி கேட்டு இருக்காத, படித்ததை படிச்சுட்டு இருக்காத, அரைச்சதை அரைச்சிட்டு இருக்காத, கர்த்தரை நாம் வழிபடும்படி எலும்பு பிரகாட்சி ஓடிக்கொண்டு. என்ன வருஷம் சொன்னதுதானே நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்லுவேன், இதை கேட்பேன். அவன் நான் சமையல் கூட ஆச்சு என்னைக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். பார்த்து சொல்கிறது இல்லை,
நீ அப்படி இருக்காது நல்ல பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன மக்கள் அப்படி பார்க்குறீங்க? நீ அரையிற நான் அரைச்சிக்கிட்டே இருக்க. யார் தப்பு? அரைச்சமாவே அரைக்கிறான்னு சொல்கிறோம். நம்ம புத்திமானாக நினைக்கிறோம். புத்திமான் நம்ம இல்லை, அரைக்கிறவங்க தான் புத்திமான். நீ மாவு அரையலை, உன்னை கையில் தூக்கி பார்க்குறாரு, நீ அரையலை. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அரையட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் அரைக்கிறோன்னு சொல்கிறான். அதனால தான் அரைச்சிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் மாவு என்ன சொல்லுது? இந்த இவனுக்கு விவரம் இல்லை, எண்ணி புரியலை. குயவனுக்கு கையில் எனக்கு களிமண்ணு ஒரு பக்கம் என்ன சொல்லணும் தெரியுமா? அவன் வரைஞ்சி எடுத்தோன்னே நான் நல்ல ஒரு பாண்டமாக வந்துட்டு இருந்தேன். இந்த குயவன் தான் என்னை கெடுத்தான் அப்படிங்கிற இன்னும் உலகத்தில் போகிற போக்கு. ஐ மீன், ஆனால் நல்ல பாத்திரமாக வரையில. அது யாருக்கு தப்பு? மண்ணு அது சொல்லுது. இப்போ குற நான் சொல்கிற தீர்க்கதரிசனமாக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. நீ மண்ணுன்னு சொல்கிறான். குயவனை பார்த்து இப்போ கேள்வி கேட்குது. ஏய், நான் நல்லா தான் வந்துட்டு இருந்தேன், இந்த மனுஷன் மீண்டும் மீண்டும் எடுக்கிறாரு. ஆனால் நீ தப்பான பார்த்து சரியான வரையெல்லாம் விடாமல் நல்ல அழகில்லாத நிறையாக ஒரு நாள் மீண்டும் எடுத்து இன்னும் அதை நல்லா கடிச்சு உனக்குள்ளே எங்கேயே கிடக்கு கல் குடுக்கு அதாக்க நான் எடுத்து மீண்டும் சப்பி கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றி எடுத்து நல்ல பாட்டம் வரைகிறதுக்கு தான் நான் எடுத்தேன். ஆனால் மண் என்ன சொல்லுது? இந்த பேத்த மனுஷன் நம்மளை இருக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணு சொல்லுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதே போலதான் இன்னும் அரைச்சமாவே அரைக்கிறார் எங்க பாச்சு அப்படி சொல்லாத. அரைச்ச மாவுல நீ தான் தப்பு பண்ற. அப்போ இயேசு ஒளி கொடுத்துட்டு தான் இருக்காரு. அந்த ஒளி உன் மேலே படுது, நீ பிரதிபலிக்கணும், நீ கிரியையில காட்டணும். அப்படி உன்கிட்ட இருள் இருக்கக்கூடாது. அப்போ நல்ல பாத்திரமா வரையணும். ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அரைச்சமாவை அரைக்கிறாரு நினைக்க சொல்லாதீங்க. ஏன் அரைக்கிற? அதான் உங்களுக்கு வழக்கம் சொன்னேன் இல்லையா? நீ அரையலப்பா. மாவு பார்த்து சொல்லுது. இப்போ மாவுகளுக்கு நிலமா இப்போ இப்படி தான். மாவு அரைக்கிறவனை பார்த்து சொல்லு, உருவாக்குறவனை பார்த்து சொல்லு, இயேசுவை பார்த்து சொல்லுறான். மனுஷன் கேட்குறான், இயேசு ஆண்டவரே நீ உமக்கு எச்சரிக்கை, இனி ஒரு சுனாமி வருமா இருந்தால் ஆண்டவா உனக்கு எச்சரிக்கை. சுனாமி வருது நீ செய்த பாவத்தின் நிமித்தம், நீ தண்டனைக்காக சுனாமி வருது. ஆனால் அது பாவத்தை விடுதலை பெறுவதற்காக ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டு ரசிக்கப்பட்டு அவன் நல்லவனை கற்ற நீ கேட்கல. தெய்வ கோபம். நோவா கருத்துல மழை பெஞ்சுது. மனம் திருப்பினப்பா, மனம் திருப்பிதான் அப்போ கேட்க மாட்டான். கிளவான்னு வச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பார்க்கல. ஆமீன். கிழவருக்கு வேலையை செஞ்சுட்டே இருந்தார், கேள்வி கேட்கல. ஆண்டவருக்கு வார்த்தை கீழ்படிஞ்சாங்க. அதுதான் இந்த வருஷம் சொல்றது. ஆமீன். விதமாக கிரியைகளை கண்டு பருவத்தில் இருக்கிற உங்கள் பிதாவாகிய மகிமைப்படுத்த முடியும். உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாய் ஆமீன் இலகழுவது பிரகாசிக்கப்படுவது. அப்போ இப்படி ஒரு மனுஷனோட வாழ்க்கை இப்படியெல்லாம் கேள்வி கேட்காம சொன்னதே சொல்லாமல் இருக்கணும்னா உன்னை இன்னும் அரைச்சிக்கிட்டே நீ இருக்காமல் இருக்கணும்னா நல்லா அரைக்கப்பட்டு ஆண்டவர் கிருபை பெற்று நீ கிரியை காட்டணும். நல்ல கிரியை ஒன்று காட்டணும்னா நீ நல்லா அரையணும். அரைஞ்சி மாவுக்கு ஜீவிதத்தை போல நல்ல ஒரு பிடிச்ச மாவாக மாறி எல்லாம் கூடுதலாம் ஒப்பாயிக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னார், பிடிச்ச மாவு உங்களுடைய ஆசாரோடைய பிடிச்ச மாவுக்கு எச்சரிக்கையா இருங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? நல்ல வார்த்தைகளும் வசனங்களுக்கு கிரியை கூட நடத்த இருக்காரு பாரு அப்படின்னாரு. அதெல்லாம் அவர் சிறுவையில் அறிஞ்சாங்க.
பிடிச்சமாவுக்கு எச்சரிக்கையா இருங்க. அப்ப கிரியை காட்டுங்க அப்படிங்கிறது. இங்க என்ன சொல்றாருன்னா, உன் கிரியை காட்டினார். கிரிய அப்படிங்கிற ஒளி உலகத்தில் பிரகாசிக்கணும். என்ன போல நீ வாழு, என்ன போல நட, எனக்கு ஒரு பணிய வா. நீ மறிச்சாலும் பிழைப்பாய், மறித்தாலும் உயிர்ப்பாய். மரணமே கூறங்க, பாதாளமும் ஜெயமுங்க. இல்லை அப்படின்னு அர்த்தம் என்ன? மறிச்ச போது எங்கே ஒரு வியாதி வந்தாலும் வியாதி கிடைக்குங்கிறது. டாக்டரே கைவிட்டாலும் உனக்கிட்ட இயேசு கைவிட மாட்டேங்கிறாரு. மற்ற சொல் செத்து போய் நீ ஆண்டவர் சொன்னால் சாப்பிட்டவா நீ. ஆமீன். வேற ஊழியர் சம்பவத்தை சொல்றேன். ஜபையெல்லாம் அன்னிதான் நடக்கிற ஒரு அற்புத செயலுக்கு தான். டாக்டர் எனத்துக்கு அழிவுறாரோ அதை எதுதான் நான் சொல்லுவேன். அவங்கள்ட்ட விசுவாச வார்த்தையை சொல்லுவேன். கடைசியில் பார்க்க எல்லா செக்கப்பும் முடிச்சு வரும்போது நான் சொன்ன வார்த்தை அவங்களுக்குள்ள நிற்கும். எத்தனை பேர் அவங்களுக்கு சாட்சி காட்டணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசத்தை உறுதியாக இருந்து கொண்டு நீ கிரியை மூலம் நீ விசுவாசித்தேன்னா, விசுவாச வார்த்தையை சொன்னேன்னா, நான் கிரியை காட்டினேன்னா ஒன்றில் கர்த்தர் ஒளி பிரகாசிக்கும். கையை தட்ட மாட்டேங்கிறீங்களா? நீ கிரியில காட்டு. புருஷன் ரசிக்கப்பட்ட நீ கிரியை காட்டு. உன் புள்ள ரசிக்கப்பட்டா பெற்றோர் நீங்க கிரியில காட்டுங்க. பக்கத்தில் இருக்க ரசிக்கப்பட்ட நீ கிரியில காட்டு. அவங்க அப்படின்னா அவங்களுக்கு நீ ஒடி கொடு. அவங்க இருள் மாறுற மாதிரி நீ ஒடி விட்டுட்டு அவங்க இருள் மாறும். அப்போ அவங்க கூட அவங்களுக்கு தெரியும். அவங்க குற்றத்தாக உணர்வுபடிக்கு நீ காட்டி கொடு. பேச்சில், வார்த்தையில், நடத்தையில், கிரியையில், செயல்பாட்டில், அன்பில், அடக்கத்தில், உண்மையில், உத்தமத்தில் அவங்களோட குற்றப்படுத்தினால நீ அவங்கள குற்றப்படுத்த போகாத. அவங்களோட திருட்டினாலும் திருப்பி அவங்கள திருட்டா போகாத. அவங்க உங்களுக்குள்ள உண்டானவற்றை எடுத்தாலும் அவங்க எடுத்து ஏன் எடுத்துன்னு கேட்க போகாத. தேவைப்பட்ட இன்னும் குழு வருஷத்தை எடுத்துக்கிட்டா நான் ஒரு வருஷம் கூட வேணுமே கேட்டு குழு. ஆமீன். அதான் கிரியே. அதான் கேட்ட நற்கிரியை நிமித்தம். ஆமீன். உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துகிற உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாய் பிரகாசிக்க கடவுள். அப்போ நீ ஒளியா மாறிட்ட. இயேசு அதைத்தான் செய்தார். இயேசு அதைத்தான் நமக்கு போதித்தார். அதுவை வைத்துக் கொள்ளும்படிக்கு அவர் உபதேசித்தார். அந்த உபதேசத்தில் நான் நிற்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்யணும் என்று நான் ஜெபிக்கிற கொண்டு நான் மாறும். துதிக்கிற கொண்டு நமக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டா இருக்கணும். ஜெபம் பண்ண அற்புதம் கிடைக்கும். கிரியையில் காட்டார் ஒடியும் மாறும். ஒடியா மாறும். கிரியையில் காட்டு. அதான் சொன்னார். 6:33 சொல்லியிருக்கு. மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவான். ஆமென். முதலாவது ராஜ்யத்தை நீதி தேடுகிற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தை இயேசுதான் சொல்லி கொடுத்தார். ஆண்டவரை தேடு. அதான் இந்த வார்த்தைகளை கைக்கொள். பிதாவை தேவனுடைய ஒளி ஒன்றில் பிரகாசிக்கும். அந்த ஒளி ஓட்டப்படும்போது நீ பிரகாசிப்பா. நீ பிரகாசிக்கும் போது அவன் அடுத்து உனக்கு பிரகாசி இன்னொரு ஆள்கிட்ட பிரகாசிக்கப்படும். நீ பிரகாசிக்கும் போது ஆமீன் நீ இன்னொரு ஆள்கிட்ட பிரகாசிப்பா. நீ இருளுக்குள்ளதான் இருக்கிற உண்மைதான். அதான் பக்த பாடுவோம். இருள் வெளிச்சம் நீரு. இருள் வெளிச்சமாக இருக்கிறார். உன்னை இருள் சொந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தரை ஓடி உடன் படும்போது கர்த்தர் நீ வெளிச்சமாய் மாறுகிறாய். ரைட்டாக காட்சி அப்போ கிரிய ஒரு நல்ல கிரிய வரும்போது கர்த்தருடைய வெளிச்சம் உன் மேல் உதிக்கும். இப்போ கர்த்தருடைய வெளிச்சம் உனக்குள்ள உதிக்கிறேன்னா நீ வெளிச்சமாமா. அவருக்கு ஓடி நம்மளை பண்ணுறதுக்கு நம்ம நீதி தவறாதபடி நடக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன்.
ஆமீன். இந்த வசனத்தின்படி நடக்கணும். மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் அவர் மேல் பிரகாசிக்க கடவுள். அவங்க நம்ம நன்மை, அவங்க ஆசையோ நம்ம நடத்து எல்லாம் அவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். எந்த நடத்துதல இருந்தாலும் அவர்களுக்கு முன்பு நம்ம சாட்சி, அதான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய சாட்சியான ஜீவிதம் அவருடைய சாட்சியை உருவாக்கும். அதான் அந்த நான் பார்த்தவே ரோமர் 8:16 தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவருடைய நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி நமக்குள்ள பிரகாசிக்கணும், ஒளியாட்டு பிரகாசிக்கணும். ஒளியா பிரகாசிக்கிற கிரியில காட்டணும்னு அவர் சொல்றாரு. அதான் யாருமே நேற்றுக்கே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த நாளில் சாட்சி ஜீவிதத்தில் வெளிச்சம் கொடுக்குறோம்னா சாட்சி ஜீவிதம் ஜீவிக்கிறது தான் வெளிச்சம் கொடுக்குறவன். அதான் சாட்சி குட்டி புருஷம் பண்ணிட்டு வரிசைக்கிற தலைப்பை நான் வித்தியாசமாக தூக்கி எடுக்கிறேன். உங்களை நடத்திவார் ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற பிள்ளை, ஆவிக்குரிய ஒரு ஜபிக்கிற பிள்ளை, ஆவியில் நிற்கிற பிள்ளை கிரியையில் ஓடி போடணும் தரும். ஜபம் தான் ஜபையன் ஜெயன்னு சொல்லியிருக்கு. உண்மைதான். எல்லா போதும் ஜபிக்கிறவங்களுக்கு ஜெயம். ஜபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீட்டுக்கு சபைன்னு சொல்லுவாங்க. ஜபம் தான் பாதுகாப்புன்னா. அப்போ ஜபங்கிறது எதை குறிக்குதுன்னா பாதுகாப்பை குறிக்குது. ஆமீன். தவறை செய்து ஜபிக்கிறோம், பாதுகாப்பு வந்துடுது. தவறை செய்து ஜபிக்கக்கூடாது. தவறு செய்யாமல் ஜபிச்சேன்னா கர்த்தருடைய மகிமை. இங்கே வசனம் என்ன சொல்லுது? மரணம் நேருகிற வெளிப்பாடு 12:11 ஒருக்கா கூட வாசித்து உங்களுக்கு அதை வெளிப்பட்டு உறுதிப்படுத்துகிறேன். மரணம் நேரிடாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியாக ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை ஜெயித்தார்கள். உலகத்து மனுஷங்களை நீங்கள் ஜெயிக்கணும்னா நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து நீ ஒளி கொடுக்க மாறணும், அவருக்கு முன்பாக சாட்சி கொடுக்கிறா மாறணும், அதாவது வெளிச்சம் கொடுக்கிறா மாறணும். இந்த வருஷம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மத்திய 5:16 சொல்லப்பட்ட வித வார்த்தையின்படி இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பிரகாசிங்க. நம்ம என்ன சொல்றோம்? எல்லா ஈரோடும் எல்லாவனையும் சாத்தியா அமுக்கிச்சு. ஒன்றும் அமுக்க முடியும். ஒளி கொடுக்குற ஒன்றை எப்படியா? இயேசு நம்ம வசனத்தை சொல்லி இருக்கிறாரு. எவராது விளக்க கொடுத்து மரக்காலுக்கு கீழே வைப்பாங்க, அவங்க விளக்குதலில் ஏற்றி தான் வைப்பாங்க. நீ ஒளி கொடுக்குறா இருந்தா அணைச்சி கீழே வைக்க மாட்டான், தூக்கி மேலே வைப்பான். அப்படின்னு நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. அது ஒளி கொடு. ஆமேன். அப்போ அவங்களே ஒரு பாதுகாப்பாக மாறிடுவாங்க. அணையக்கூடாது. இந்த ஒளி பிரகாசிக்கணும், நல்லா இருக்கணும். நான் ஆரம்ப காலத்தில் கூட நடத்தும் போதெல்லாம் செவி அடைக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே நல்லா பிரச்சனைலாம் பண்ணாங்க. இப்போ கொட்டடிக்கு சத்தம் கேட்காம இருந்தாலே, ஏன்பா சுபா உங்கள் வீட்டில் இந்த சத்தத்தை காணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களே இப்போ நமக்கு மேலே உற்சாகமாக. ஒரு நல்லா குடிக்கிற தம்பி பக்கத்து வீட்டில் அவன் சொன்னான், மாமா அந்த வீட்டில் யாருமா பாடுறது, ஒரு பிள்ளைங்க வாய்ஸ் அவ்வளோ ஸ்வீட் வாய்ஸாக இருக்குது, எனக்கு கேட்கும்போது மனசு சந்தோஷமாக இருக்குது. நான் உறக்கத்திலே கேட்டுக்கிட்டே கிடக்கேன். அந்த பிள்ளைங்க சத்தம் பாடுற சத்தத்தை கூட அவங்க சந்தோஷமாக கேட்கும். தூக்கத்திலேயே இயேசுக்குடைய பாட்டை கேட்டு சந்தோஷப்படுகிறாங்களாம். அவர் எவ்வளோ இதயத்தோடு ஏதும். அப்போ அந்த புள்ள அந்த பிரகாசிக்க அந்த ஒடிக்குள்ளே அவன் எழுப்புறான் பாருங்க. ஒருவேளை குடியாலாம் இருக்கலாம், குடிச்சிக்கிட்டு தான் தூங்குறான், காலையில் எழுப்பும்போது ஒடியாக மாறிடுறான்.
ஏன்னா அந்த பிரகாசி ஒளிக்குள்ளே மாறுறான். என்ன சாட்சி சொன்னேன், ரொம்ப சத்து பரவாயில்ல. அன்னைக்கு இருட்டாங்க, அப்போ இருளின் காலம். இயேசு கிறிஸ்து ஒரு சமயத்தை கலர் தெரிஞ்சான். அதே இடத்துல அவன் கேட்டான், இவர் உண்மையில ஆண்டருக்கு உடைக்கிறா இவரை உயிரோடு எழுப்பலாமா? எழுப்பினார். அது இருளின் காலம், கல் எடுக்கிற காலம், ஒளியின் காலம். நீ கிரியை மூலமாக நீ பிரகாசிக்கும் போது கர்த்தரோட ஒளியை பிரகாசிக்க போடுவா. அதுதான் இந்த வருஷம் நமக்கு சொல்லி என்ன கேட்கிறது தேவைப்படுகிறேன். இந்த வருஷத்தை கை கொண்டு நடக்க கிரியை மூலம் நம்ம ஒப்பு கொடுப்போம்னா கர்த்தராக மகிமைப்படும். இன்றைக்கு இந்த நாள் உங்களுக்கு நிறைவாகிறபடினால நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். கண்களை மூலமாக நாளை தினத்தில் இதே வருஷத்தில் அணிந்திருங்க. உங்களை ஒளி கொடுக்கும்படிக்கு கர்த்தர் மாற்றுவாராக. நம்மை கர்த்தர் ஒளி பிரகாசிக்கும் போது நற்கிரிகள் நம்மளை வெளிப்படும். கிரியைக்கு தக்க பிரதிபலனை நம் பிள்ளைகள் நம் சத்து நமக்கு கற்றுக் கொடுப்பார். உன்னை வாழாக்காமல் தலையாக்கி மேலாக்கும். நன்றி வல்லது தகப்பனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உம்முடைய கருது கொள்ளுதல் எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகும், உம்முடைய ஒளியில் பிரகாசிக்கத்தக்கதாகும். கற்ற கிரியை செய்யுங்க. இருளில் சொந்த வாழ்க்கை ஒளிச்சி கொடுக்கத்தக்கதாக எங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்து. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், கைப்பெண்கள், இவர்களுக்கு தெய்வாயிருக்கிற கருத்து இப்படிப்பட்ட நற்கிரியைகளை எங்கள் ஜனங்கள் உண்மையாக இருக்கத்தக்கதாக எளிகளின் வார்த்தைகளை புரட்டாமலும் கர்த்தரை சுத்தம் கொண்டவர்களாக கர்த்தருக்கு செய்வீராக என்று ஜெபிக்க. என் பிள்ளைகள் குறை உண்டு, ஜெபிக்கிறதுல குறை உண்டு, துதிக்கிறதுல குறை உண்டு, உங்களுடைய பாத்திர காத்திருக்கிற குறை உண்டு, உங்களுடைய நீதிமேல் பரிசாகப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்திருக்கு நற்கிரியை காட்டும்படிக்கு விதவைகள், கைம்பெண் பிள்ளைகள், ஆதரவற்ற அனாதைகள் எல்லாவற்றிற்கும் அடுவரே எல்லாம் கனி கொடுக்கிற ஒளி கொடுக்கிற ஜீவ கிருபை பெற்ற பிள்ளைகளாய் மகிமையாய் கிரியை என் அன்பு பண்ண எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்க செய்கிறேன். என்னிடத்தில் ஒன்றுமில்லை, எங்கள் பிள்ளைகளிடத்தில் ஒன்றுமில்லை. இப்படியே பாதுகாப்பு இல்லை என்றால் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றுமில்லை. ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த செய்தி எங்கெல்லாம் எங்கள் பிள்ளைகளுடைய இல்லங்கள் துணிக்கணும். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக, உங்களுடைய மாட்சிமை வெளிப்படும்படிக்காக கர்த்தருக்கு இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என்ன பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வசனங்களை கேட்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்ததற்காக நன்றி. நாளை தினத்திலும் இந்த வசனத்தை வார்த்தையை கேட்கும்படிக்கு இணைந்திருக்க கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென்.